என்ன ரிப்பேர்னு தெரியல. நீ வண்டியிலே உட்காந்துரு. நான் ஊருக்குள்ள போய் யாராவது மெக்கானிக் இருந்தா கூட்டிட்டு வரேன். சரி. ஹலோ, நீங்க இந்த ஊர்ல தான் இருக்கீங்களா? சின்ராஸ் மாமாவும் நீங்களும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். காரும் பங்களாவுமா ஏதோ வசதியா இருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்படி கால்நடையா போறீங்க. கல்யாணத்துக்கு பிறகு எல்லா பொண்ணுக்கும் இனிஷியல் தான் மாறும். உங்களுக்கு தலையெழுத்தே மாறிடுச்சு. ஏதோ கலெக்டர் ஆக போற அது இதுன்னு சொன்னாங்க. ஆயிட்டியா? இப்ப தெரியுதா நான் ஏன் சின்ராஸ் மாமா வேண்டான்னு சொன்னேன்னு? அந்த ஆள கல்யாணம் பண்ணியிருந்தா நானும் உன்ன மாதிரி தான் காலம் பூரா அடுப்படியிலையும் கணத்தடியிலையும் தான் கிடக்கணும். நீ ஒரு படிச்ச முட்டாள். அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். பாரு, யாரோ சொன்னா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா யார் முன்னாடி நான் நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டனும் அவளே என்ன கேவலப்படுத்த முடியாது. ஆயிடுச்சு பத்தியா? அதைத்தான் எனக்கு தாய்க்க முடியல. நான் வேணா படிக்காத முட்டாள இருந்துட்டு போறேன். ஆனா நீ படிச்சிருந்த முட்டாள இருக்க கூடாது. சின்ன வயசுல இருந்து நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கலெக்டர் ஆகி காட்டணும். அது ஒன்ற ஆசை மட்டுமல்ல, என்ற கௌரவம் அடங்கி இருக்கு. நான் கலெக்டர் ஆகிறது தான் உங்களுக்கு சந்தோஷம்னா, அதுதான் உங்களுக்கு கௌரவம்னா, நான் கண்டிப்பா படிக்கிறேங்க. ஐஏஎஸ் படிக்கணும்னா நிறைய செலவாகுங்க. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? என்ற தலை அடமான வச்சாவது நான் உன்னை படிக்க வைக்கிறேன். பாத்தியா, பள்ளி கூட சத்தம் போடுது. பள்ளி சத்தம் போடல, நான் தான் சத்தம் போட்டேன். கல்யாணம் பண்ணமா பொண்டாட்டி கர்ப்பமாக்கணுமான்னு இல்லாம அவளை கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களே, நீங்க தான் மாப்பிள உண்மையான ஆம்பளை. கலட்டி தூக்கி எரிஞ்சிருவோம். இப்படி எல்லாம் மூட்டை தூக்கி கூலி வேலை செஞ்சுதான் குடும்பத்தை காப்பாத்தணுமா? அப்படி என்னங்க அவசியம்? நான் படிச்ச படிப்புக்கு கூலி வேலை தான் பார்க்க முடியும். முதலாளி ஆக முடியுமாக்க? ஏன் ஆக முடியாது? நம்ம கிட்ட பணம் காசு தாங்க இல்ல. உழைப்பு இல்லையா, முயற்சி இல்லையா, இல்ல புத்திசாலித்தனம் தான் இல்லையா? கரெக்ட்மா, நான் கூட அதான் யோசனை பண்ணேன். ஏமாப்ல, ஒரு பழைய பஸ் விலைக்கு வருது, நீங்க அதை வாங்க கூடாது? இதெல்லாம் நடக்கிற காரியங்களா? பஸ்ல போறது கூட வழி இல்லாம தான் நடந்து போயிட்டு இருக்கிறேன். நானாவது பஸ்ஸாவது வாங்குறதாவது. இத பாருங்க மாப்பிள, பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. எவ்வளவு பணம் வேணாலும் கேளுங்க, நான் தர்றேன். சும்மா வேண்டாங்க, கடனா வாங்கிக்கங்க. உங்களால எப்ப முடியுமோ அப்ப திருப்பி கொடுங்க. சொந்தக்காரனா தான் ஏத்துக்கல, அட்லீஸ்ட் கடன்காரனாவது ஏத்துக்குவீங்கன்னு பார்த்தேன். அது கூட நீங்க தயாரா இல்லைங்கும் போது இனிமே நான் இந்த ஊர்ல இருக்கிறதே அர்த்தம் இல்லை. வர மாப்பிள. அங்கிள் கொஞ்சம் நில்லுங்க. அங்கிள் இவ்வளவு சொல்றாங்கல்ல, நாம வாங்கிக்கலாங்க. சீக்கிரமா வட்டியும் முதலுமா திருப்பி கொடுத்துடலாம். சரிங்க. உங்க எண்ணம் போல ஓஹோடு வரணும் தம்பி.
உங்ககிட்ட ஒரு உதவிக்காக வந்திருக்கேன். சொல்லுங்க. அவருக்கு பிசினஸ்ல ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. கம்பெனி மூடிட்டாரு. 6 மாசமா சும்மா தான் இருக்காரு. உங்க சுகர் ஃபேக்டரியில மார்க்கெட்டிங் மேனேஜர் வேணும்னு பேப்பர்ல விளம்பரம் வந்திருந்தது. அந்த வேலையை அவருக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு சாப்பிடுறது ஏதாவது கொண்டு வா. என் கம்பெனில உங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றதுல உங்களுக்கு ஒன்றும் கௌரவ குறைச்சல் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் அப்செக்ஷன் இல்லை. நாளைக்கு வர சொல்லுங்க, அப்பாயிண்ட் பண்றேன். ஆபீஸ் நேரம் ஆயிட்டு இருக்கு, நீங்க பேசிட்டு இருங்க, வரேன். சரிங்க. காலம் எவ்வளவு வேகமா சுத்துது பாத்தீங்களா? யார படிக்கலேங்கிறதுக்காக தூக்கி எறிஞ்சீங்களோ, இன்னைக்கு அவர்கிட்டயே உங்க படிச்ச ஹஸ்பண்டுக்காக வேலை கேட்டு வந்திருக்கீங்க. அன்னைக்கு 4 பேர்கிட்ட உன்னை அறிமுகப்படுத்த முடியுமான்னு கேட்டீங்க. இன்னைக்கு பாருங்க, அவரோட அறிமுகத்துக்காக எத்தனை விஐபிகள் காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? வேலை வெட்டி இல்லாத முட்டாள்னு அவரை சொன்னீங்க. இன்னைக்கு எத்தனை எம்ஏக்கும் எம்பிஏக்கும் அவர் வேலை கொடுத்துட்டு இருக்காரு தெரியுமா? நான் உங்களை குத்தி காட்டணும்னு இதை சொல்லலைங்க. யாரையுமே நாம கேவலமா எடை போட்டுற கூடாது, அதுக்காகத்தான் சொன்னேன். எல்லா ஆணோட வெற்றிக்கு பின்னாலையும் ஒரு பெண் தான் காரணமா இருக்கான்னு சொல்லுவாங்க. பெண்ணோட வெற்றிக்கு பின்னால ஒரு ஆண் காரணமா இருக்காருன்னு எதுலயுமே சொன்னதில்லை. ஆனா நான் சொல்றேன், என்னோட வெற்றிக்கு பின்னால என் ஹஸ்பண்ட் தான் காரணமா இருக்காரு. இப்ப சொல்லுங்க, நான் படிச்ச முட்டாளா இல்ல நீங்க படிச்ச முட்டாளா? உங்க மனசு புண்படும்படியா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. கண்டிப்பா உங்க ஹஸ்பண்டுக்கு வேலை இருக்கு.